இலவச திட்டங்களுக்கு எத்தனை கோடி செலவாகும்? திமுக, அதிமுக, தாவேக யார் டாப் தெரியுமா? அதிமுக, திமுக, தாவேக இந்த 3 கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதியா பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. அதுல எந்த கட்சியோட பட்ஜெட் ஜாஸ்தி? யார் டாப்ல இருக்காங்கன்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டுல முதலா கவர்ச்சியான இலவச பொருட்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி கலாச்சாரத்தை ஆரம்பிச்சு வச்சதுல திமுக தான் முன்னோடி. கருணாநிதி தேர்தல் வாக்குறுதியா வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. நாட்டோட முதல் பொது தேர்தல் 1952 அப்போ நடைபெற்ற காலம் தொட்டு தேர்தல் அரசியல்ல ஈடுபட்டு வந்த பழுத்த அரசியல்வாதியான அவரால கூட கொள்கைகளை முன் வச்சு தேர்தல்ல வெற்றி பெற முடியல. போன 2006வது வருஷம் திமுக வெற்றிக்கு 14 இன்ச் வண்ண தொலைக்காட்சி தான் கை கொடுத்தது. அதுவே திமுக கண்டுபிடிச்ச தேர்தல் வெற்றி சூத்திரம். ஆனா எதிர்க்கட்சியினர், படிச்ச மேல்தட்டு வகுப்பினர் இதை ரொம்பவே கடுமையா எதிர்த்தாங்க. அதோட நீட்சியா போன 2021 தேர்தல்ல கருணாநிதியோட பையன் ஸ்டாலின் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் வங்கி கணக்குல செலுத்தப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. வெற்றிக்கு பின்னாடி பொருளாதார பின்புலம் சார்ந்த தரவுகள் தெளிவா இல்ல, அதனால அதை திரட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அன்றைய நிதியமைச்சர் PTR பழனிவேல்ராஜன். எல்லாருக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த பின்னாடி ஏன் பொருளாதாரம் சார்ந்த தரவுகள் எடுக்கணும்? இது ரொம்பவே பெரிய மோசடி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குறை சொன்னாங்க. 2026 தேர்தல் காலத்துல அதிமுக பல கவர்ச்சி திட்டங்களை அறிவிச்சிருக்கு. திமுகவும் தன்னோட திட்டங்கள்ல கூடுதலா ஒன்ன சேர்த்திருக்கு. ஆட்சி காலத்துல ஒரு தடவை 8000 ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய பொருட்களை வாங்க கூப்பனை கொடுக்கறதா சொல்லி இருக்குது. தாவேகா தலைவர் விஜய் தன்னோட படங்கள்ல அரசு இலவசங்களை எதிர்த்தாரு. அவரோட கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் இலவச திட்டங்களை எதிர்த்தாங்க. ஆனா அதுக்கு மாறா தேர்தல் வாக்குறுதியா பல இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காரு விஜய். இந்த கட்சிகள் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி செலவாகும்? யார் அதிக தொகைக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆட்சி காலத்துல ஒரு தடவை 10,000 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்கள் கணக்குல செலுத்தப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. மொத்தமா 2 கோடி பேர் பயனாளிகள். ஆக 2 கோடிக்கு 10,000 ரூபாய் அப்படின்னா 20,000 கோடி தேவை. 1.3 கோடி மகளிருக்கு மாசம் 2,000 அப்படின்னா அதுக்கு ஒரு மாச செலவு 1 கோடியே 31 லட்சம் சகோதரிகள் பெற்று வரும் உரிமை தொகையை இனி 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கும். மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு 3 இலவச சிலிண்டர் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2.2 கோடி குடும்பம், அதுக்கு 930 ரூபாய் ஒரு சிலிண்டர் அப்படின்னா 6,138 கோடி செலவாகும். 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சு வேலை இல்லாம இருக்கக்கூடிய 15 லட்சம் பேருக்கு மாசம் 1000 ரூபாய். உயர்கல்வி சேர்க்கை அதிகரிக்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் இனி 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கூடவே 10 லட்சம் பட்டதாரிகளுக்கும் சேர்த்து மாச உதவித்தொகைக்கான செலவு 4,200 கோடி. 9 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி, ஒரு கணினி 21,000 அப்படின்னா 1,890 கோடி நிதி வேணும். 20வது உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்குள் மடிக்கணினி வழங்கப்படும். 29 லட்சம் முதியோருக்கு மாசம் 2,000 அப்படின்னா மாசம் ஒண்ணுக்கு 6,960 கோடி. முதியோர் உதவித்தொகை 1,200 ரூபாயிலிருந்து முதியோர் உதவித்தொகை 1,200 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும். எல்லாருக்குமே இலவச பேருந்து திட்ட பயனாளிகள் 55 லட்சம் அப்படின்னா 70 லட்சம் கோடிகள். இதுக்கு மாசம் 4,581 கோடி தேவை. ஆக அதிமுகவோட திட்டங்கள் எல்லாத்துக்குமே 74,09,609 கோடிக்கும் மேல தேவைப்படும். சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு ஸ்டாலின் அடிக்கடி சொல்றது மாதிரி 2 கோடி குடும்ப தலைவிகளுக்கு ஆட்சி காலத்துல ஒரு தடவை 8,000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்க 36,000 கோடி தேவை. மகளிர் உரிமை தொகை 1.3 கோடி. இதுக்கு மாசம் 8,88,064 கோடி. தமிழ் புதல்வன் 5.4 லட்சம், மாசம் 9,072.92 கோடி. இலவச மடிக்கணினி 35 லட்சம் பேருக்கு, ஒரு கணினி 21,000 அப்படின்னா கூட 7,350 கோடி. முழு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த
311.5 கோடி செலவாகும். திமுகவை விட அதிமுக 17,658 கோடிக்கான திட்டத்தை அறிவிச்சிருக்கு. மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு வழங்குறதையே நடைமுறைக்கு சாத்தியமில்லாத திட்டம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருந்த நிலையில அதை விட கூடுதலா செலவு அவர் செய்யறதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. தாவேகாவோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னா 1.3 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய். இதுக்கு மாசம் 39,000 கோடி நிதி தேவைப்படுது. எல்லா பேருந்துகள்லயும் பெண்கள் இலவசமா பயணிக்கக்கூடிய திட்டம் 6,545.45 கோடி இதுக்கு செலவாகும். 2 கோடி குடும்பங்களுக்கு 6 சிலிண்டர் இலவசம். இதுக்கு 11,160 கோடி. திருமண உதவித்தொகை திட்டம் 1.5 லட்சம் தம்பதிகளுக்கு 1,600 கோடி. அண்ணன் சீர்திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம் தான். அதை எந்த வருத்தமும் இன்றி முழு மன நிறைவுடன் கொண்டாட வேண்டும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். பெண் குழந்தை பிறந்தால் 1 கிராம் தங்கம். 8 லட்சம் பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா 1 கிராம் 14,000 அப்படின்னா கூட 1,120 கோடி. வெற்றி பயணம் திட்டம் கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். மேலும் குடும்பங்களில் ஏற்படும் சூழலால் அவசர மற்றும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் கையில் காசில்லை என்றால் அந்த பயணத்தை கவலையுடன் தவிர்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இது போன்ற தர்ம சங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். 15 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வருஷத்துக்கு 15,000. இதுக்கு 2,250 கோடி. வேலையில்லா இளைஞர்களுக்கு 22 லட்சம் பேருக்கு மாசம் 4,000. 1.5 லட்சம் டிப்ளமோ படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே மாசம் 2,500. இதுக்கு 11,010 கோடி. ஆக மொத்தம் 72,765.4 கோடி. இலவச திட்டத்துக்கு எதிராக இருந்த தாவேகா 2 திராவிட கட்சிகளை விட கூடுதலான திட்டங்களை அறிவிச்சிருக்கு.